அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். குரான் எப்படி ஈஸியாக ஓதுறது அப்படின்றதுக்கு உண்டான வீடியோஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே எஸ்என்எல் குரானில் அரபி எழுத்தில் 30 லெட்டர் இருக்குது. அந்த 30 லெட்டர் எப்படி வாசிக்கணும், அதை முதல்ல மெமரி பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு நுக்கத்தா வைக்கணும், ஜபர் ஜேர் பேஷ் சுக்குனு எல்லாம் வச்சு எப்படி ஓதணும், 2 எழுத்து எப்படி ஓதணும், 3 எழுத்து எப்படி ஓதணும், 4 எழுத்து எப்படி சேர்த்து ஓதணும், அதுக்கு ஜேர் ஜபர் எல்லாம் வச்சு அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாமே தமிழில் காங்காச்சாலாம் வருது பார்த்தீங்களா, அதற்கு துணைக்கால், அதற்கு சுழிச்சா கீ கா அப்படின்ற மாதிரி வருது, கூ அப்படிலாம் வருது இல்லை, அந்த மாதிரி இதுலேயும் சின்ன சின்ன அந்த ஜபர் ஜேர் பேஷ்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஓதணும் அப்படின்னு சொல்லி தமிழோட ஒப்பிட்டு நான் நிறைய டிப்ஸோடு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும், அதனால் சொல்கிறேன். இதில் எஸ்என்எல் குரானில் இப்போ நம்ம 31வது பேஜ் நம்பர் வரோம், பக்க எண். இந்த பக்க எண்ணில் 30 வரைக்கும் நம்ம ஏற்கனவே முடித்து பாடம் நடத்தி போட்டிருக்கிறோம். அதில் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது 31வது பேஜ் நம்பர் பக்க எண். இதில் எத்தனை எழுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எஸ் 2 3 4 5 6 எழுத்து சேர்ந்த ஒரு வார்த்தைகளை எப்படி உச்சரிப்பது அப்படின்றத பார்க்க போகிறோம். அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது 4 எழுத்து அப்படி கலப்படமாக நிறைய நம்ம ஏற்கனவே 4 லெட்டரு 5 லெட்டரு தனித்தனியாக கொஞ்சம் சிங்கிளாக கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாம் கலப்படமாக கொடுத்து அதெல்லாம் எப்படி ஓதணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாடம் 10ஆம் எண் தொடர்ச்சின்னு கொடுத்துருக்குறாங்க. நான் பாடம் சட்டம் அதுபடி நம்ம ஒவ்வொரு விளக்கமாக நம்ம ரொம்ப சொல்லணுன்னா உங்களுக்கு சரியாக விளங்காது, அதை ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்றதுனால நான் என் பிள்ளைங்களுக்கு எப்படி ஈஸியாக நான் சொல்லி கொடுத்தனோ அந்த மாதிரி அந்த முறையில் அந்த பழக்க வழக்கத்தோடு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து ஈஸியாக ஓத வைக்கணுன்றது தான் என்னோடய எண்ணம். இது அந்த மாதிரி இப்போ நம்ம ஆரம்பிப்போம். இப்போ யா 2 கீழே 2 புள்ளி இருந்துச்சுன்னா யா அப்படின்ற ப்ரொனன்சியேஷனை யா, மேலே ஜபர் யா இஸ் எஸ் எஸ் மூ. வாவுக்கு ஸ்கூன் இருக்குது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், வாவுக்கு ஸ்கூன் இருந்துச்சுன்னா அதை நம்ம இழுத்து சொல்லணும். இழுத்துனா ரொம்ப ஊ அப்படின்னு இழுக்க வேணாம், லைட்டாக இழுத்தா போதும். எஸ் மூ, எஸ் மூன அப்படின்னு சொல்லணும். ரு ஊ சு, ரு ஊ சு. முஸ் மூ இஸ் முஸ், த இஹ் தஹ், முஸ்தஹ் ஜி, முஸ்தஹ் ஜி ஊ. வாவுக்கு சுகுன் இருக்கா, அம்தா வா பேஷ் ஊ ந, முஸ்தஹ்ஸி ஊன. ய ஊ, ய ஊ. து, ய ஊ து. ய இஸ் எஸ், த எஸ் த ஜி, எஸ் த ஜி. லு, எஸ் த ஜி லு. ந, எஸ் த ஜி லு ந க, எஸ் த ஜி லு ந க. யசு மூ, யசு மூ ந கும், யசு மூனக்கும். முஹு தி, முஹுத்தி ஈன, முஹுத்தி ஈன. முக் இக்கு முக்கு நீ, முக்கு நீ. ஈ முக்கு நீ ஈ. ரு ஊ ரு ஊ. சி ஹி இம், சிஹிம். ரு ஊ சிஹிம். சத ஜி, சதஜி. து நி, சதஜி து நி. ல இம் லம், ய லி இத், லம் யலித். வ ல இம், வலம். யூ ல இத், யூலத். அடுத்தது கத்து ஹலத், ஹ ல இத், கத்து ஹலத். மீ இன் மின், க இப் கப், லி கு இம், கப்லிக்கும். ஹ இல் ஹல். எஸ் ம ஊ, எஸ் ம ஊ ந கு இம், நக்கும். எஸ் ம ஊ நக்கும். இஸ் தது ஊ ந, த இது தது ஊ, தது ஊ ந, தது ஊ ந. ஃப மா, ஃபமா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அலிஃப் வந்துச்சுன்னா அதை எப்படி சொல்லணும்னா எடுத்து சொல்லணும்னு சொல்லியிருக்கிறேன் அந்த ஒரு பாடத்தில். அந்த மாதிரி இதுக்கு மீமுக்கு அலிஃப் ஃபமா, ஓகேவா. ஃப யூ ஃபவு க ஹ, ஃபவு க ஹா. வ ஹூ இம், வஹும். என் ஹவு ந, என் ஹவு ந. அ இன் ஹூ, அன் ஹூ. வ என் ஔ ந, வ என் ஔ ந. அ இன் ஹூ, அன் ஹூ. ப இ பை ந, நா, பை நனா.
ப இ ப த இ த இது பாருங்கள் பாடம் வித்தியாசம் வேறுபடுது. இது வந்து 10வது பாடம்னு சொல்லி அதில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்தது இன்னும் அது எந்த மெத்தடில் எப்படி ஓதணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இது பாருங்கள், இப்போ சுக்குன் இல்லாமல் இருந்துச்சுன்னா பா அப்படின்னு எழுத்து ஓதணும்னு சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து பா பக்கத்தில் அலிஃப் போட்டு அதுக்கு சுக்குன்னு வச்சுக்கிறாங்க. எப்படி ஓதணும்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அலிஃப்க்கு சுக்குன்னு இருந்துச்சுன்னா ப என்ற சத்தத்தோட முடியணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ப இ ப த இ த ச இ ச வ பி ஜி ஷி உ து ரு ப. இங்கே பாருங்கள், அதவே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இந்த பாக்கு அலிஃப் கொடுத்து அதையும் ஓத சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் இடையில அதை கொடுத்து ஓத சொன்னால் நம்மளுக்கு பழக்கப்படும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி இடையில கொடுக்குறாங்க. இப்போ பாக்கு அலிஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஓதணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். பா யா ய ஜா ஜ ஃபா ஃப சா ச ய தி ஹி. இந்த எழுத்தை வந்து இந்த வார்த்தையை வந்து பெரிய வார்த்தைகளுக்குள்ள எப்படி ஓதணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ய தி ஹி ய தி ஹி ய ஜ இன் ய ஜன் த து நீ த து நீ த வி லு த வி லு ஜ நா ஜ நா பாரி பாரி இ பாரி இ கும் பாரி இ கும் அஹ இஸ் அஹஸ் நா அஹஸ் நா கர இ கர த கர த இ இம் த ல இ இம் த ல தி இம் த ல தி பி இ பி ச பி ச அ அக்ரர் அ அக்ரர் தும் அ அக்ரர் தும் ய ஃபி கூன ய ஃபி கூன வ முர் வ முர் ருயா க ருயா க வ து நீ வ து நீ ய மு ரு ய மு ரு தஸ் தா தூண தஸ் தா தூண. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த பாடம் 32வது பாடம் பக்கம் எண்ணில் நம்ம நாளைக்கு வீடியோஸ் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் குரானை ஓதுறதுக்கு இந்த வீடியோஸை தொடர்ந்து இந்த வீடியோஸில் இருக்கிற இந்த சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக குரானை ஈஸியாக ஓதுறதுக்கு உண்டான வீடியோஸ் நிறைய இருக்குது. ஓகே, தேங்க்யூ.